Exodus chapter 15 verse 26. निर्गमन अध्याय 15 26 नंबर का वचन। யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். निर्गमन अध्याय 15 26 नंबर का वचन। சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். यदि तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करे और उसकी आज्ञाओं पर कान लगाए और उसकी सब विधियों को माने, तो जितने रोग मैंने मिस्री पर भेजा है उनमें से एक भी तुझ पर न भेजूंगा, क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பத்தி படிச்சிட்டு இருக்கோம். देखो हम परमेश्वर के नामों के बारे में देखते आ रहे हैं। நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் உள்ளது. हमारे परमेश्वर को कई सारे नाम हैं। ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. हर एक एक नाम उनके स्वभाव को दर्शाता है। அவர் என்னவா இருக்கிறாரு, என்ன செய்வாருன்றத காட்டக்கூடியதா இருக்குது. वो कौन है, वो क्या कर सकते, वो दर्शाता है। இந்த இடத்துல ஒரு நாமம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. तो इस जगह में एक नाम दर्शाया गया है அது யெகோவா ராஃபா. और वो है यहोवा राफा। அப்படின்னா என்ன? நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். उसका मतलब ये है मैं ही तुम्हें तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। I am the Lord who heals you. मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। இல்லனா நானே உன்னுடைய ஆரோக்கியமான கர்த்தர் அப்படினு சொல்லலாம். या तो फिर आप ऐसे भी कह सकते हैं मैं ही तुम्हें आरोग्यता देने वाला परमेश्वर हूँ। அவர் உங்களுக்கு ஹெல்த்தாவும் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு ஹீலராவும் இருக்காரு. देखो वो तुम्हारे लिए सेहत भी है और तुम्हारे चंगा करने वाले भी है। ஆண்டவர் சுகப்படுத்துறது ஆண்டவருடைய சுபாவம். देखो परमेश्वर तुम्हें चंगा करने वाले हैं, वही उनका जो है स्वभाव है। ஆண்டவருடைய சுபாவம் மாறுறது கிடையாது. परमेश्वर का स्वभाव कभी बदलता नहीं है। ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் கர்த்தர், நான் மாறுவதில்லை. परमेश्वर कहते हैं मैं परमेश्वर हूँ, मैं बदलता नहीं हूँ। இயேசுவை பத்தி சொல்லி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா यीशु இருக்கிறார். के बारे में कहते हैं मैं कल आज हमेशा यानी कभी नहीं बदलता। ஹalleluya. हालेलुया। அவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி சுகமாக்குகிற கடவுளாவே இருக்காரு. अब देखो कि वो उन दिनों में भी सही आज भी सही वो चंगा करने वाले परमेश्वर अभी भी है। நான் போன வாரமும் சொன்னேன். मैं पिछले हफ्ता भी मैंने बताया था। இன்னைக்கு ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை இததான் ஜனங்க நிறைய நம்புறாங்க. देखो लोग जो है हॉस्पिटल दवाइयों के ऊपर बहुत भरोसा करते हैं। ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், लेकिन मैं कहना चाहता हूँ இன்னைக்கு ஹாஸ்பிடல்ன்றது இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. देखो आज की तारीख में जो हॉस्पिटल्स है वो दुनिया के लिए एक बड़ा ही व्यापार हो गया है। ஜனங்களோட பயத்தை பயன்படுத்தி அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. लोगों को डर का जो है फायदा उठा देते हैं। இல்லாத வியாதி இருக்குதுன்னு சொல்றாங்க. जो बीमारी उनको है ही नहीं और उनको है करके वो कह देते हैं। நம்ம கிட்ட எவ்வளவு காசு கறக்க முடியும்னு பாக்குறாங்க. कितना हो सके उतना वो देख रहे हैं कि कितना उन आपसे वो पैसा ऐंठे। நம்மலாம் வியாதி ஆவணும்னு அவங்க நினைக்கிறாங்க. और वो लोग ये सोचते हैं कि हम बीमार हो। மருந்து மாத்திரைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. देखो हर एक दवाई के ऊपर साइड इफेक्ट है। ஆனா நம்மளுக்கு ஹாஸ்பிடலுக்கு போறதும் மருந்து மாத்திரை எடுக்கிறது தான் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. लेकिन हॉस्पिटल जाना दवाई அளவுக்கு மருந்து மாத்திரை நம்புற அளவுக்கு கடவுளை நம்ம நம்புறது இல்ல. डॉक्टर के ऊपर भरोसा करने के जैसा जो है दवाई के ऊपर भरोसा करने के जैसा वो परमेश्वर के ऊपर उतना भरोसा नहीं करते हैं। டாக்டர் உங்களுக்கு வியாதி இருக்குன்னு சொல்லிட்டா உடனே சோர்ந்து போயிடுவாங்க. डॉक्टर कहते थे कि आप बीमार हो करके तो उतने में ही वो निराश हो जाते हैं। டாக்டர் நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரே சந்தோஷமாயிடுவாங்க. डॉक्टर कहते थे तुम अच्छे हो गए तो उसमें तुरंत बहुत खुश हो जाते हैं। ஆண்டவர மனுஷனை நம்புற நாம ஆண்டவரை நம்மளால நம்ப முடியல. जो इंसान दिखते हैं उस पे भरोसा करते हैं, जो परमेश्वर दिखते नहीं उस पे वो भरोसा नहीं करते हैं। மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் பைபிள் சொல்லுது. देखो परमेश्वर ये कहते हैं, बाइबल ये कहता है जिस मनुष्य के ऊपर भरोसा करते हैं वो परमेश्वर के ऊपर भरोसा करना बहुत अच्छा होगा करके कहता है। நான் சொல்றேன் இயேசு நாமத்தினால मैं कहना चाहता हूँ यीशु मसीह के नाम से எந்த ஹாஸ்பிடல் எந்த டாக்டர் எந்த மருந்து மாத்திரை நம்புவதை பார்க்கிலும் आप कोई भी दवाई कोई भी हॉस्पिटल के ऊपर भरोसा करने से ज्यादा ஜெகோவா ராஃபாவை நீங்க நம்புங்க. आप यहोवा राफा के ऊपर आप भरोसा करो। ஆண்டவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். परमेश्वर कह रहे हैं मैं ही तुम्हें चंगा करने वाला यहोवा हूँ। எந்த காசும் வாங்குறது கிடையாது. कोई पैसे आपसे नहीं लेते। உங்களுக்கு எந்த
எந்த வியாதியா இருந்தாலும் ஃப்ரீயா ஹீலிங் பண்றாரு. आपको कोई भी बीमारी होने दो, वो आपको मुफ्त तौर से आपका इलाज करते हैं। எந்த ஆபரேஷன் இல்லாம எந்த ஒரு கத்தி கீறல் இல்லாம உங்க சரீரத்தை குணமாக்குற ஜெகோவா ராஃபா. और कोई भी ऑपरेशन के बिना, आपके ऊपर कोई भी छुरी चले बिना, आपको यहोवा राफा आपको चंगा करते हैं। ₹1 அவருக்கு உங்ககிட்ட தேவையில்லை. उनको आपसे 1 रुपए की भी जरूरत नहीं ஆனா है, அவர் உங்களை குணமாக்க விரும்புறாரு. लेकिन वो चाहते हैं कि आपको वो चंगा करे। அவருக்கு தேவையில்லை உங்க விசுவாசத்தை அவர் மேல வைக்கணும். उनको क्या जरूरत है पता है? बस आपका विश्वास उनके ऊपर रखे। ஜெகோவா ராஃபா என் பரிகாரியாகிய கர்த்தர். यहोवा राफा मुझे चंगा करने वाले परमेश्वर। எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் ஜெகோவா ராஃபா குணமாக்குவார். कोई भी बीमारी होने दो, यहोवा राफा उसका इलाज करते हैं, वो चंगा करते हैं। மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் நான் கர்த்தரை நான் நம்புறேன். मनुष्य से भरोसा करने से ज्यादा मैं परमेश्वर के ऊपर भरोसा करता हूँ। தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. एक भी चीज ऐसा नहीं है कि परमेश्वर नहीं कर सकते। அவரால குணமாக்க முடியாத வியாதின்னு ஒண்ணு கிடையாது. ऐसा बीमारी कोई है ही नहीं जो चंगा ही नहीं कर सकते परमेश्वर। ஹalleluya. हालेलुया। ஜெகோவா ராஃபா மேல நம்பிக்கை வைங்க. यहोवा राफा के ऊपर भरोसा रखे। எல்லா மருந்து மாத்திரையும் சைடு எஃபெக்ட் இருக்கு. और देखो हर एक दवाइयों के ऊपर एक साइड इफेक्ट है, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற குணத்துல ஹீலிங்ல ஒரு சைடு எஃபெக்ட் लेकिन கிடையாது. परमेश्वर जो आपको चंगाई देंगे उसमें जो है कोई भी साइड इफेक्ट नहीं होगा। பாருங்க சிலர்லாம் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் போறாங்க. देखो कुछ लोग कैंसर के लिए ट्रीटमेंट के लिए जाते हैं, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட். रेडिएशन ट्रीटमेंट। பாவம் அந்த ட்ரீட்மெண்ட் போய் முடியெல்லாம் கொட்டி वो ट्रीटमेंट में जब जाते हैं, यानी रेडिएशन ट्रीटमेंट जब जाते हैं तो बाल सब झड़ जाते हैं வெயிட் லாஸ் ஆகி और उनका वजन घट जाता है, எலும்பும் தோலுமா இருக்கு. ऐसे हड्डी के जैसा हो जाते हैं। பாருங்க அந்த ட்ரீட்மெண்ட்ல சைடு எஃபெக்ட். देखो उस ट्रीटमेंट में एक साइड इफेक्ट भी है, அந்த கேன்சருக்கு கொடுக்கிற மருந்து மாத்திரையை சாப்பிட்டு நிறைய பேர் வாந்தி எடுத்துக்கிட்டு और இருக்காங்க. वो कैंसर का जो दवाई वो जब देते हैं, वो जब खाते हैं तो उसमें बहुत सारे लोग उल्टियां निकालते हैं, நான் அந்த மாதிரி ஆட்களை பார்த்திருக்கேன். और ऐसे लोगों को मैंने देखा हूँ। நான் வெள்ளூர்ல இருந்தேன் பாருங்க. देखो मैं वेल्लोर में था, நிறைய பேர் சிஎம்சிக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக வருவாங்க. बहुत सारे लोग सीएमसी में कैंसर रोग यानी कैंसर ट्रीटमेंट के लिए आते हैं। எங்க வீட்ல தங்கி இருந்தா ஹாஸ்பிடல் போவாங்க. मेरे घर में ही रुक कर जो है वो हॉस्पिटल जाते हैं। நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். बहुत सारे लोगों को मैंने देखा हूँ। நான் சொல்ல ரொம்ப வருத்தமா இருக்கும். मैं बताता हूँ, देखो बड़ा ही दुख हो पाता है, முடியெல்லாம் கொட்டி மொட்டை அடிச்சு. बाल सब गिर जाते हैं, वो टकले हो जाते हैं, ஆனா ஜனங்க அதை தான் நம்புறாங்க. लेकिन फिर भी लोग उस पे भरोसा करते हैं। நாம் சொல்றோம் பாரு நம்ம வந்து மைண்ட் வந்து ரொம்ப கார்னலா மாம்சீகமா ட்ரெயின் ஆயிருக்கு. देखो हमारा जो मन जो है ये संसारी के जैसा, जो संसार के जो लोग जैसे वैसा ट्रेन हो चुका है। நம்மளுக்கு பார்க்கறத தான் நம்ம நம்ப முடியுது. जो देखते हैं ना हम उस पे ही भरोसा कर पाते हैं। நம்ம டாக்டர் மேல நம்பிக்கை வைக்கிறோம் ஆனா ஆண்டோட வார்த்தை மேல நம்பிக்கை देखो வைக்கிறோம். हम डॉक्टर के ऊपर भरोसा करते हैं, लेकिन परमेश्वर के वचन के ऊपर हम भरोसा नहीं करते நீங்க हैं। டாக்டர் கிட்டே போவாதீங்க நான் சொல்ல. देखो मैं ये नहीं कह रहा हूँ कि आप डॉक्टर के पास ही न जाए, ஆனா எல்லாத்துக்கும் மேல உங்க விசுவாசத்தை யெகோவா ராஃபா மேல வைங்க. लेकिन सबसे ज्यादा जो है आपका विश्वास यहोवा राफा के ऊपर रखो। உங்களை குணமாக்கிறதுக்கு அவர் பொறுப்பு எடுத்துக்கிறாரு. वो जिम्मेदार लेते हैं कि मैं यानी परमेश्वर चंगा करेंगे करके। என் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால் मेरे वचन को ठीक तरीके से अगर आप सुनोगे तो, நான் சொல்றதெல்லாம் கவனமா கேட்பேன்னு சொன்னா और जो कुछ मैं कह रहा हूँ ठीक तरीके से सुनोगे இந்த तो உலகத்துல இருக்கிற எந்த வியாதி உனக்கு வராது. इस दुनिया में जो भी बीमारी है वो तुम पर नहीं आएगा, ஏன்னா ஆண்டவர் சொல்றார் நானே உன் பரிகாரியாகிய क्योंकि கர்த்தர். परमेश्वर कह रहे हैं मैं ही तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। ஹalleluya. ஆண்டவர் சொல்றார் நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். परमेश्वर कह रहे हैं कि मैं ही तुम्हें चंगा करने वाला यहोवा हूँ। நீங்க வியாதியோட யாரனா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா अगर आज बीमार हो कोई और आप सुन रहे हो, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துறதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறாரு. परमेश्वर जिम्मेदार लेते हैं कि तुम्हें वो चंगा करेंगे करके। ஆண்டவர் சொல்றாரு உன்னை ஹீல் பண்றது என் வேலை. परमेश्वर कह रहे हैं तुझे चंगा करना मेरा काम है, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். मैं ही तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। ஹalleluya. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? इसके ऊपर तुम्हें क्या चाहिए? ஜெகோவா ராஃபா यहोवा राफा இஸ் மை பர்சனல் ஹீலர். मेरा व्यक्तिगत चंगा करते हैं वो। ஜெகோவா ராஃபா यहोवा राफा இஸ் மை டாக்டர். वो मेरा डॉक्टर है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। there is no incurable disease ऐसा for कोई बीमारी नहीं है जो चंगा हो ही नहीं there is सकता, no chronic disease for it. ऐसा कोई क्रॉनिक डिसीज ही नहीं है। டயபிட்டிஸ் வந்து லைஃப் டைம் டிசீஸ்னு சொல்றாங்க. देखो ऐसा कहते हैं डॉक्टर्स, डायबिटीज जिंदगी भर का जो है बीमारी है। பாவம் அவங்க கெபாசிட்டிக்கு அதை குணமாக்க முடியாது. पाप बेचारे उनकी क्षमता से वो चंगा नहीं कर सकते। டயபிட்டிஸே குணமாக்க முடியலன்னா மத்த வியாதியில எங்க குணமாக்க போறோம்? डायबिटीज के रोग को ही वो चंगा नहीं कर सकते तो बाकी के रोगों को कैसे चंगा कर सकते? அவங்க எல்லாம் குணமாக்க மாட்டாங்க. देखो वो चंगा नहीं करेंगे आपको, ஏன்னா அவங்களுக்கு லைஃப் டைம் கஸ்டமர் தேவை. क्योंकि जिंदगी भर का कस्टमर उनको जरूरत है। சின்ன சின்ன வியாதிய லைஃப்
டைம் டிசீஸா மாத்தி வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மருந்து மாத்திரை விக்கணும். छोटे छोटे बीमारी को जिंदगी भर आपको दवाई लेने के लिए वो लोग मोहताज कर देते हैं। ஆண்டவர் உங்களை வச்சு பிசினஸ் பண்ண விரும்பல. देखो परमेश्वर आपको रख के व्यापार करने की इच्छा में नहीं है। நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவர் உயிரே தியாகம் பண்ணிருக்காரு. देखो आप अच्छे रहो इसीलिए उन्होंने अपना जीवन को ही अर्पित कर दिया। அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று வேதவசனம் சொல்லுது. परमेश्वर का वचन कहता है उनके कोड़े खाने से हम चंगे हो चुके हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு வசனத்தை வாசிப்போம். एक और वचन हम पढ़ेंगे क्या? திருப்பவும் எரேமியா. यिर्मयाह का किताब देखेंगे। ஆண்டவர் சுகத்தை எப்படி உங்க சுகத்தை விரும்பி எப்படி சுகத்துக்காக வாக்கு பண்ணிருக்காரு பாருங்க. देखो परमेश्वर ने आपको चंगा करने के लिए यहाँ पे एक वादा किए हैं। எரேமியா 30வது அதிகாரம் यिर्मयाह का किताब 17வது वचனம். यिर्मयाह का किताब अध्याय 30 17 नंबर का वचन। जेरेमिया चैप्टर 30 वर्स 17. यिर्मयाह 30 अध्याय 30 यानी 17 नंबर का वचन। இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன், தமிழ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் போர்ஷன். ओके। நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं तेरा इलाज करके तेरे घावों को चंगा करूंगा, यहोवा की यह वाणी है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் என்ன சொல்றாரு? यहाँ पे परमेश्वर क्या कह रहे நான் हैं? உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி. मैं तुझे इलाज करके, அப்படின்னா இங்கிலீஷ்ல I will restore health to you. यानी कि तेरे सेहत को मैं पूर्ण स्थापित करूंगा। இப்ப நீங்க ஒருவேளை வியாதியில இருக்கீங்கன்னா अभी उसका मतलब अगर आप अब बीमार में हो तो ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, परमेश्वर आपको देख के कह रहे हैं உனக்குள்ள நான் திரும்பவும் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். तेरे अंदर मैं वापस से आरोग्यता को ले आऊंगा உங்களுக்குள்ள திரும்ப நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். और तेरे अंदर में वापस से आरोग्यदायी सेहत को लेकर आऊंगा உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி और तुझे चंगा करके உன் காயங்களை நான் குணமாக்குவேன். तेरे घावों को मैं चंगा करूंगा I will heal your wounds. और तेरे घाव को चंगा करूंगा। ஆண்டவர் சொல்றப்ப உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி. मैं तुझे सेहत को देकर, இன்னைக்கு வந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல போறேன்னா, तो मैं आज क्या कहने वाला हूँ, ஆண்டவர் உங்களுக்கு திரும்பியும் அந்த ஆரோக்கியத்தை தர போறார். परमेश्वर वापस से आपको जैसा आपका सेहत था अच्छे से वो सेहत आपको वापस देंगे। He is going to restore health back to you. और आपको जो आपका जो सेहत है वो वापस से पूर्ण स्थापित करेंगे। எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் திரும்ப ஆரோக்கியத்தை தரார். सभी लोग कहे मुझे वापस से परमेश्वर अच्छा सेहतमंद दे रहे हैं। நான் முன்ன எப்படி வியாதி இல்லாம இருந்தேனோ அதே மாதிரி நான் வியாதி இல்லாம मैं இருக்கேன். कैसा पहला बीमारी के बिना था वैसा ही सेहत परमेश्वर मुझे वापस दे रहे हैं। எல்லாரும் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. और सभी लोग बड़े उत्साह से कहे, குறிப்பா வியாதியில இருக்கிறவங்க சொல்லுங்க, खास करके जो लोग बीमार में है वो लोग कहे முன்ன நான் எப்படி வியாதி இல்லாம இருந்தேனோ அதே போல நான் ஆரோக்கியமா இருக்கேன். पहले मैं कैसा अच्छे से था वैसा ही परमेश्वर मुझे पूर्ण स्थापित कर रहे हैं। நான் நல்ல ஆரோக்கியத்துல இருக்க போறேன். मैं अच्छे सेहतमंद रहने वाला हूँ। God is going to restore my health back to me. परमेश्वर मेरा जो सेहत है वापस से पूर्ण स्थापित करने वाले हैं। இயேசு நாமத்தினால திரும்ப இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை ஆரோக்கியத்தை திரும்ப தரார். यीशु मसीह के नाम से परमेश्वर जो है आपको इलाज करके आपका सेहत वापस से पूर्ण स्थापित करने वाले हैं। நல்லா கேட்டுங்க. मैं अच्छे से सुने। ஐயோ என் சரீரம் வியாதியா இருக்கணும், நாளுக்கு நாள் வியாதி பெருகுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. आप ऐसा मत सोचे अरे बाप रे मैं पहले से बीमार हूँ ना और दिन ब दिन क्या मैं और बदतर से बदतर होते ही जाऊंगा क्या? கிடையாது. नहीं, ऐसा இப்போ नहीं। உங்களுக்கு ஆரோக்கியம் பெருக போகுது. आपको अच्छा सेहत मिलने वाला है। உங்களுக்கு என்ன ஆக போகுது? क्या होने वाला है? ஆரோக்கியம் உண்டாக போகுது. आरोग्यता मिलने वाली है। நாள் போக போக நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக போறீங்க. दिन बीतते बीतते आपको और ऊर्जा यानी ताकत मिलेगी। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा है हम क्या कह रहे हैं? Day by day you are going to become better and better and better. दिन ब दिन आप बेहतर से बेहतर ही होते जाएंगे। God is going to restore health back to you. परमेश्वर आपकी सेहत को वापस से पूर्ण स्थापित करेंगे। அது எந்த பாடி பார்ட்ஸ்ல ப்ராப்ளமா இருந்தாலும் वो சரி, कोई भी शरीर के कोई भी अंग होने दो, எந்த ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளமா कोई இருந்தாலும் भी अंग होने दो, இல்ல உங்களோட பிளட்ல ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, या खून में भी होने दो இல்ல समस्या, ஏதாவது வைரஸ் இருந்தாலும் சரி, या कोई कीटाणु भी होने दो। நான் சொல்றேன் எந்த வைரஸ் இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை मैं தரார். कहना चाहता हूँ कोई भी वायरस के बिना परमेश्वर को आपको जो है वो अच्छी सेहत वापस लौटाने वाले हैं। ஹalleluya. हालेलुया।
Hallelujah. I Hallelujah. command every virus to die in Jesus' name. सारे कीटाणु मर जाए यीशु के नाम से हम घोषणा I करते हैं pronounce the curse upon every virus. और सारे कीटाणुओं के ऊपर हम श्राप घोषणा करते हैं HIV virus die in Jesus' name. HIV के कीटाणु मर जाए यीशु के नाम से Coronavirus die in Jesus' कोरोना name. वायरस यीशु के नाम से मर जाओ Cancer virus die in Jesus' name. कैंसर वायरस यीशु के नाम से मर जाओ I command, I pronounce the curse upon every viruses in Jesus' name. और सारे कीटाणु के ऊपर जो है यीशु के नाम से मैं श्राप पे घोषणा करता हूँ Be healed in Jesus' name. चंगा हो जाए यीशु के नाम से ஆண்டவர் நீங்க நல்ல சுகமா ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். परमेश्वर चाहते हैं कि आप अच्छे से और सेहतमंद रहो करके கர்த்தர் நல்லவர் பாத்தீங்க. देखो परमेश्वर भले है நீங்க இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கடவுளா தான் இருக்கு. अगर संसार में कोई अच्छा रहे करके कोई सोचता है तुम्हारे बारे में तो वो है सिर्फ और सिर्फ परमेश्वर ஹalleluya. हालेलुया நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. परमेश्वर चाहते हैं कि आप भले चंगे रहे அவரை நம்புனீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. देखो अगर आप उन पे भरोसा करोगे तो आप अच्छे रहोगे சங்கீதம் 34 ஒரு வசனம் போட்டிருக்கு. भजन संहिता में मुझे लगता है 34 में एक वचन है Psalm 34ல. भजन संहिता அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. जिन्होंने उसकी ओर दृष्टि की उन्होंने ज्योति पाई और उनका मुख कभी काला न होना पाया ஐயோ எவ்வளவு அருமையான வசனங்க. देखो ये कितना खूबसूरत वचन है அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. जिन्होंने उसकी ओर दृष्टि की उन्होंने ज्योति पाई और उनका मुख कभी काला न होने पाए நீங்க நம்பும் டாக்டர் உங்களை கைவிடலாம். देखो जिस पर भरोसा करते हो वो डॉक्टर आपका हाथ छोड़ सकते हैं நீங்க நம்பும் மருந்து உங்களை கைவிடலாம். जिस दवाई के ऊपर आप भरोसा करते हो वो भी आपका हाथ छोड़ देगा கட்டாம கைவிடும் சொல்ல ஒருவேளை கைவிடலாம். देखो जरूर वो तुम्हें छोड़ेगा मैं ये नहीं कह रहा हूँ लेकिन छोड़ सकता है कभी कभी ஆனா வேதவசனம் சொல்லுகிறது लेकिन परमेश्वर का वचन कहता है அவர்கள் அவரை நோக்கி பார்த்து जिन्होंने उसकी ओर दृष्टि की பிரகாசம் அடைந்தார்கள். उन्होंने ज्योति पाई அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு और போகவில்லை. उनका मुख कभी काला न होने पाया டாக்டரை நீங்க எதிர்பார்க்கறீங்க. देखो पर डॉक्टर से आप अपेक्षा करते हो டாக்டர் திடீர்னு சொல்றாரு और डॉक्टर अचानक आपसे कहते என்னால हैं ஒண்ணும் முடியாதுங்கன்ட்டு. देखो अब हम अभी आप कुछ नहीं कर அப்ப सकते உங்க हैं। முகம் எப்படி ஆகும்? तो आपका चेहरा कैसा होगा பிரகாசம் அடையுமா? क्या आपका जो चेहरा है वो ज्योति पाएगा அப்படியே உங்க முகம் பயத்திலையும் சோர்வுலயும் தலை குனிவு तो உண்டாகும். आप டாக்டரை जो நீங்க நம்புறீங்க. देखो आप डॉक्टर के ऊपर भरोसा करते हो ஆனா டாக்டர் சொல்றாரு अब डॉक्टर कहते हैं என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. देखो अब हम नहीं कर सकते कुछ भी எங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டோம். जो भी हमने किया करना चाहा वो सब हमने कर दिया है இனி எங்களால ஒண்ணும் பண்ண अभी முடியாது. हम कुछ नहीं कर அப்ப सकते அந்த டாக்டர் கைவிடுறாரு. तो इसका मतलब ये है कि डॉक्टर ने आपका हाथ छोड़ दिए அப்ப உங்க முகம் என்ன ஆகும்? तो आपका चेहरा क्या होगा பிரகாசமாகுமா? क्या आपका चेहरा ज्योति से चमकेगा கிடையாது. नहीं அப்படியே பயத்துல கவலையில உங்க முகம் சோர்ந்து போயிடும். ऐसे डर से चिंता से आपका चेहरा मुरझा जाएगा மனுஷனை நம்பினா அப்படிதான் ஆகும். देखो मनुष्य के ऊपर अगर भरोसा करोगे तो वैसा ही होगा மருந்து மாத்திரை நம்பினா அப்படிதான் ஆகும். दवाई के ऊपर अगर आप भरोसा करोगे तो वैसा ही होगा ட்ரீட்மெண்ட் நம்பினா அப்படி ஆகும் வாய்ப்பு ट्रीटमेंट இருக்கு. के ऊपर भरोसा करेंगे हो सकता है ऐसा ஆனா வேதவசனம் சொல்லுகிறது लेकिन परमेश्वर का वचन कहता है அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். जिन्होंने उसकी ओर दृष्टि की उन्होंने ज्योति पाई அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு और போகும். उनका मुख कभी काला न होने पाए அதாவது நீங்க சுகத்துக்காக கடவுளை நோக்கி பாக்குறீங்க. इसका मतलब ये है कि आप चंगाई के लिए परमेश्वर की ओर ताकते हो கர்த்தர் முடியாதுன்னு சொல்லி கைவிட்டுற மாட்டார். और परमेश्वर ये नहीं कहेंगे भाई मुझसे नहीं होगा और आपका हाथ वो नहीं छोड़ेंगे அவர் கைவிடவே மாட்டார். वो आपका हाथ छोड़ेंगे ही नहीं நீங்க कभी भी। நம்பிக்கையோட அவரை நோக்கி பாத்தீங்க आप भरोसे से उनकी ओर अगर आप देखोगे அவர் உங்களை குணமாக்குவார். वो आपका इलाज करेंगे चंगा करेंगे குணமாக்கும் போது உங்க முகம் எப்படி இருக்கும்? तो वो आपको जब चंगा कर देंगे तो आपका चेहरा कैसा रहेगा நான் கடவுளை நம்பினேன். देख मैं परमेश्वर के ऊपर भरोसा किया கடவுள் என்ன और சுகமாக்குனாரு परमेश्वर ने मुझे चंगा किए சொல்லி நீங்க சந்தோஷப்படுவீங்க. और ऐसा कह के आप बहुत खुश हो जाएंगे நான் சொல்றேன் கடவுளை நம்பி நீங்க வெட்கப்பட்டு போகவே முடியாது. देखो परमेश्वर के ऊपर भरोसा करके आप कभी शर्मिंदगी से काला आपका चेहरा काला पड़ेगा ही नहीं அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். जिन्होंने उनकी और दृष्टि की उन्होंने ज्योति पाई அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. और उनका मुंह कभी काला ना होने पाए நான் சொல்றேன் யெகோவா ராஃபா நம்புங்க. देखो मैं कहना चाहता हूँ यहोवा राफा के ऊपर भरोसा करें கேன்சரா இருந்தாலும் குணமாகும். कैंसर है तो भी चंगा हो जाएगा HIV இருந்தாலும் குணமாகும். HIV होगा तो भी वो चंगा हो ஹார்ட் जाएगा டிசீஸா இருந்தாலும் குணமாகும். हृदय का रोग होगा तो भी वो चंगा हो जाएगा கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலும் குணமாகும். फेलियर होगा तो भी चंगा हो உங்க जाएगा லங்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தாலும் குணமாகும். अगर लंग्स में समस्या है तो वो भी चंगा हो जाएगा பார்க்க அத கண்ணு பார்க்க முடியும்.
जो दृश्य देखने जो आंखें देख नहीं पाता है वो आंखें वो देख पाएगा। ஹalleluya. हालेलुया। அவர்கள் அவரை நோக்கி பார்த்து जिन्होंने उसकी और दृष्टि की பிரகாசம் அடைந்தார்கள். उन्होंने ज्योति पाई। அவரை நீங்க நோக்கி பார்த்தா வெட்கம் அடைய மாட்டீங்க. देखो जो जिसको आप अगर उनको देखोगे तो आप शर्मिंदगी महसूस कभी नहीं करोगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னொரு ஒரு வசனத்தை एक और வாசிப்போம். वचन हम पढ़ेंगे, திருப்பம் ஏசாயா यशायाह की ओर देखेंगे, 40வது அதிகாரம். 40 अध्याय 40। இதுல வந்து நம்மளோட ஆரோக்கியம் எப்படி திரும்ப வரும்ன்றதை பத்தி போட்டிருக்கு. इसमें ऐसा है कि हमारी चंगाई आरोग्यता இந்த हमें வசனத்தை कैसा எல்லாம் நீங்க मिलेगा वापस। இந்த வசனத்தை எல்லாம் குறிச்சு வச்சீங்க. और ये वचन सब देख ले, लिख कर रखें இந்த வசனத்தை குறிச்சு வச்சுட்டு நீங்க திரும்ப திரும்ப படிங்க. और इस वचन को लिख कर रखें और वापस वापस पढ़ते रहो। ஏன்னா உங்க ஆரோக்கியம் எப்படி திரும்ப வரும்ன்றதுக்கான விஷயங்கள் காரியங்கள் तो சொல்லப்பட்டிருக்கு. आपकी आरोग्यता आपको वापस कैसे पूर्ण स्थापित या कैसे लौटेगी, वो जो बातें इस वचन में लिखा है। ஐசையா 40 यशायाह अध्याय 40 verse 29 onwards. 29 नंबर के वचन से लेकर ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்துல இருந்து. यशायाह 40 अध्याय 40 29 30 और 31। சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். वो थके हुए को बल देता है और शक्तिहीन को बहुत सामर्थ्य देता है। இந்த வசனம் எல்லாம் ஒரு அருமையான வசனம் பாருங்க. देखो ये कितना अच्छा वचन है ये। சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து वह थके हुए को बल देकर। அப்படியே வியாதியில பலவீனத்துல வீக் ஆயிட்டு இருக்கீங்களா? ऐसे बीमारी से बिन ताकत के जो है बड़े कमजोर हो गए हो क्या? அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவர் பலனை தரார். तो ऐसे लोगों को परमेश्वर बल दे रहे हैं சத்துவமே இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். और शक्तिहीन को वो बहुत सामर्थ्य देते हैं करके இந்த लिखा மாதிரி है। ஸ்ட்ரெngth இல்ல பிரதர், இந்த வியாதி வந்ததுல இருந்து ரொம்ப வீக் ஆயிட்டேன். पहले की जैसा ताकत ही नहीं है पास्टर, ये जब से बीमारी आया है मैं बहुत कमजोर हो चुका हूँ पास्टर। அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஸ்ட்ரெngth இன்க்ரீஸ் பண்றாராம். और ऐसे लोगों को परमेश्वर सामर्थ को बढ़ा रहे हैं Right now in the name of Jesus, इसी वक्त यीशु के नाम से। your strength is getting increased और in आपका Jesus. जो बल है यीशु के नाम से बढ़ रहा है Right now, अभी इसी वक्त। the strength is increasing in your जो body. बल है वो आपके शरीर में बढ़ रहा है கர்த்தர் வந்து உங்க பலனை பெருக பண்றார். और परमेश्वर आपका जो बल है उसे बढ़ा रहे हैं। சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் और கொடுத்து जो थके हुए को बल देकर சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக और பண்ணுகிறார். शक्तिहीन को बहुत सामर्थ्य दे रहे हैं। இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றதுக்கு பதிலா வசனத்தையே திரும்ப திரும்ப வாசித்தாலே நல்லா இருக்கும்னு तो நினைக்கிறேன். मुझे लगता है आज प्रचार करने के अलावा जो है अगर इस वचन को वापस वापस बोलते रहूं तो वो अच्छा रहेगा। எப்படி ஸ்ட்ரெngth இன்க்ரீஸ் பண்ணுவாராம்? कैसे वो उस बल को इंक्रीज करेंगे, बढ़ाएंगे, அந்த ஸ்ட்ரெngth எப்படி இருக்குமா? और वो बल कैसा रहेगा, वो सामर्थ्य कैसा रहेगा? வாலிப பசங்க கூட தோத்து போயிட்டாங்களா உங்ககிட்ட? और जो नवयुवक बच्चे हैं ना वो भी आपसे हार जाएंगे वैसा। இந்த 15 வயசு 19 வயசு பையனுங்க இருக்கான்னு பாருங்க. ये देखो 15 साल के लड़के और 19 साल के जो लड़के होते हैं ना, உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரெngthல அவனுங்க கூட தோத்து போயிடுவானுங்க. आपके पास जो बल या ताकत है ना उससे वो नवयुवक बच्चे भी हार जाएंगे। நம்ப முடியுதா உங்களால? क्या इस बात पे भरोसा कर पाते हो क्या? இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்ட்ரெngth தராரா? परमेश्वर आपको कैसा ताकत दे रहे हैं? வாலிப பசங்களை விட உங்களுக்கு ஸ்ட்ரெngth தராரா? जो नवयुवक बच्चे हैं उनसे भी ज्यादा ताकत आपको दे रहे हैं। ஸ்ட்ரெngthல உங்ககிட்ட அவனுங்க தோத்து போயிடுவானுங்க. ऐसा ताकत कि आपके पास वो लोग हार जाएंगे। என்ன பாருங்க, கர்த்தர்லாம் எதையாவது திரும்ப குடுக்குறாருன்னா கண்ண அபிநந்தம் தான் கொடுப்பாரு. देखो अगर परमेश्वर को वापस यानी पूर्ण स्थापित आपको करना चाहते, देना चाहते तो छप्पर फाड़ कर वो देंगे। சுகத்தை கொடுக்கும்போது அப்படிதான் கொடுக்குறாரு. तो जब चंगाई देते हैं तो भी वो ऐसा ही देते हैं। போனா போட்டோம் கொஞ்சம் வலி இல்லாம இருந்துச்சு. जाने दो, थोड़ा बहुत बिन दर्द के तू रह जा, அப்படி இல்ல. ऐसा नहीं। கொடுத்த சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தா பயங்கரமா கொடுக்குறாரு. अगर सेहत और चंगाई अगर आरोग्यता देंगे तो वो जबरदस्त देते हैं। 30வது வசனத்துல ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, यहाँ पे 30 नंबर का वचन, परमेश्वर का वचन ये कहता है, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். तरुण तो थकते और समित हो जाते हैं और जवान ठोकर खाकर गिरते हैं। வாலிபர் கூட சோர்ந்து போயிடுவாங்க. यानी कि जवान भी यानी ये तरुण जो थक जाते वो समित हो जाते हैं அதை விட நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்களா? और उस जवान लोगों से भी ताकतवर அவனுங்க रहेंगे। இல்ல சோர்ந்து போயிட்டா கூட நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. वो लोग भी थक जाएंगे लेकिन आप
थकेंगे नहीं। வாலிபர் இடறி விழுவாங்க, ஐயோ டயர்ட் ஆயிடுச்சு எல்லாம் முடியல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விழுந்தாலும் நீங்க விழ ये மாட்டீங்களா? जवान लोग कहेंगे अरे बाबा थक गया हूँ करके गिर जाएंगे, लेकिन आप वैसा नहीं गिरेंगे। அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெngth वैसा ताकत எப்படி வருதான்? कैसे आएगा? 31வது வசனத்துல यहाँ சொல்லப்படுது. पे 31 नंबर का वचन कह रहा है, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். परंतु जो यहोवा की बाट जोते हैं वह नए बल प्राप्त करते जाएंगे। वे उकाब के समान उड़ेंगे, वह दौड़ेंगे और समित न होंगे, चलेंगे और थकित न होंगे। எவ்வளவு அருமையான வார்த்தை. देखो बड़ा खूबसूरत वचन है। இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? इसके अलावा इसके बावजूद आपको क्या चाहिए? வாக்கு மாறாத தேவன் வாக்கு பண்ணியிருக்காரு. देखो जो परमेश्वर जो वादा नहीं तोड़ते वो परमेश्वर वादा करते हैं, சொன்னதை செய்றவர் அவரு. और जो बोलते हैं वो करते हैं। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कह रहे हैं, எனக்கு நீ காத்திருந்தேன்னு சொன்னனா, अगर तू मेरी बाट जोएगा यानी मेरा Those who- इंतजार करेगा, those who wait upon the Lord shall renew their strength like जो eagle. यहोवा की बाट जोता है वो नया बाल प्राप्त करेगा। Waiting upon the Lordனா என்ன? परमेश्वर की बाट जोना उसका मतलब क्या है? அதான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், கான்டம்ப்ளேட்டிவ் பிரேயர், தியான ஜெபம். वही इतने दिनों से कहते आ रहा हूँ, यानी मेडिटेशन, कॉन्टेम्पलेटिव प्रार्थना, हमें இதெல்லாம் ध्यान की प्रार्थना, சைலண்ட் பிரேயர். ये है शांत की प्रार्थना। மரியாள் இயேசுனுடைய பாதத்துல உட்கார்ந்து கொண்டு கேட்டு கொண்டிருந்தாள். मरियम यीशु के चरणों के पास बैठकर सुन रही थी चुपचाप, எதுவுமே பேசல. उसने उसने कुछ भी नहीं कहा। ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்ல, वो परमेश्वर की स्तुतियो 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 ऐसा करके कुछ भी नहीं बोल रही थी, அந்நிய பாஷையில பேசிட்டு अन्य भाषा से वो बातें नहीं कर रही ஆண்டவரே थी। எங்க தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே, कैसे तो इस देश की रक्षा करो परमेश्वर करके ऐसा कुछ भी ஆண்டவரே करते हैं। என் பிள்ளையை தொடுங்க ஆண்டவரே. हे परमेश्वर मेरे बच्चे को छुओ परमेश्वर। இதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்ல. देखो ये सब कर सकते हो, गलत இதுக்கு नहीं எல்லாத்துக்கும் है। ஒரு டைம், ये அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ये सब करने के लिए एक समय है, उसके लिए जगह है। ஆனா लेकिन மரியாள் வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ணல. देखो मरियम जो है ये सारी चीजें नहीं किए, உட்கார்ந்து அமைதியா இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இயேசு பேசிக்கிட்டு वो இருந்தாங்க. ऐसे ही बैठे बैठे यीशु की ओर ताक ही रही थी और यीशु जो कह रहे थे बस वही सुन रही थी। அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணணும். और यही चीज हमें करना है, வெயிட்டிங் upon the Lord. परमेश्वर की बाट जोना। ஹோட்டலுக்கு போறோம், अब होटल जाते हैं அங்க வெயிட்டர்னு ஒருத்தர் சொல்றோம். और वहां पे वेटर करके हम कहते हैं। வெயிட்டர்னா என்ன அர்த்தம்? वेटर का मतलब क्या है? நம்ம என்ன சொல்றோமோ அதை அவன் ஒழுங்கா கேட்கணும். हम जो कह रहे हैं वो ठीक तरीके से सुनना है, நம்ம சொல்றத வந்து கரெக்டா और वो எழுதிக்கணும். जो वेटर है जो हम कह रहे हैं वो ठीक तरीके से उसे लिखना है, அவன் பேசினே இருக்க கூடாது. वो कहते ही नहीं रहना है। நம்ம என்ன சொல்றோமோ அதை காது கொடுத்து जो கேட்கணும். हम कह रहे हैं उसे कान लगाकर उसे सुनना होगा। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा है हम क्या कह रहे அதெல்லாம் हैं? நல்லா காது கொடுத்து கேட்கணும். इसीलिए जो है सबसे पहले आपको कान लगाकर सुनना है। நீங்க கடவுளுக்கு காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? आपको परमेश्वर की बाढ़ जोने का मतलब क्या है? வாய அமைதியா வச்சுக்கிட்டு அமைதியா உட்காரணும்ன்ற அர்த்தம். मुंह को चुपचाप से बंद रख के खामोश बैठना है। அவர் என்ன சொல்றாருன்றத கேட்கணும். वो क्या कह रहे हैं वो सुनना है। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा है हम क्या कह रहे हैं? கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா இத அமைதியா यहोवा की बाट जोना उसका मतलब ये है कि खामोश बैठना। இந்த வாய அமைதியா வச்சுங்க. ये मुंह को खामोश यानी चुपचाप रखो। உங்க ஆரோக்கியத்துக்கான ரகசியம் அதுல தான் இருக்கு. आपकी सेहत का रहस्य उसी में बसा है। அமைதியா இருங்க. खामोश बैठे 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு அமைதியா உட்காருங்க. 20 मिनट एक दिन में खामोश बैठे। ஆண்டவரே நான் உங்களுக்காக வந்திருக்கேன். हे परमेश्वर मैं तुम्हारे लिए आया हूँ, நான் எதுவும் கேட்க வரல. मैं कुछ भी मांगने के लिए नहीं आया हूँ, உங்களுக்காக நான் मैं வந்திருக்கேன். तुम्हारे लिए आया हूँ। நீங்க ஏதாவது பேசுங்க, என்னாவது பண்ணுங்க कुछ भी बोलो कुछ भी करो, அப்படின்னு அமைதியா உட்காருங்க. ऐसे बोलकर उसके बाद खामोश बैठे। அப்படி நீங்க அமைதியா உட்காரும் போது अगर आप ऐसे खामोश बैठते उस वक्त புது பலன் ஆண்டவர் உங்க ஸ்ட்ரெngth ரினியூ तो பண்றாராம். परमेश्वर आपको जो है आपकी सेहत को नया कर रहे हैं। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து जो यहोवा की बाट जोते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे, your youth will be renewed like eagle. और आप वो जो है उकाब के समान उड़ेंगे। உங்களுக்கு வந்து கழுகுக்கு சமானமா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாலிபத்தை திரும்ப செய்வாரு. वो जो है उकाब के समान उड़ेंगे यानी कि एक उकाब की तरह आप बल प्राप्त करेंगे। பாருங்க இது சங்கீதம் 103லயும் போட்டிருக்கு. देखो यही जो बात है भजन संहिता 103 में भी लिखा गया है। நல்லா கேட்டுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன?
परमेश्वर की बाट जोने का मतलब क्या है? திருப்பியும் போய் பாட்டு பாடின்னு இருக்காதீங்க. वापस जाके गीत गाते मत रहो, எனக்கு எத்தனை முறை சொன்னாலும் சிலருக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்களோ அதான் வழக்கமா क्योंकि பண்றாங்க. कितनी दफा भी अगर हम उन्हें बोलेंगे तो भी जो वो सोचते हैं वही वो करते हैं, ஏன்னா நம்மளுக்கு அமைதலா இருக்கிற பிராக்டிஸே இல்ல சர்ச்சில். क्योंकि हमें खामोश रहने का कोई प्रशिक्षण नहीं मिला है कलीसिया से। நான் அமைதலா இருக்கிறத பிராக்டிஸ் பண்றதுக்கே நம்ம ஆட்களை பத்லாப்பூர் கூட்டு போயிருக்கேன். देखो, खामोश रहने का प्रशिक्षण देने के लिए खासकर मैं हमारे लोगों को बदलापुर लेकर गया था। ஒரு சர்ச்சில் பாம்பேல சைலன்ஸ பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்கன்னா அது நம்ம சர்ச்சா தான் இருக்கும். अगर ऐसा कोई कलीसिया है जो जो खामोश रहने का प्रशिक्षण दिए है तो वो हमारा ही कलीसिया होगा। சர்ச்சினாலே நாய்ஸ்ன்ற அளவுக்கு தான் போயிடுச்சு. देखो, ऐसा हो गया कि कलीसिया बोले तो आवाज, शोर। சைலன்ஸ பிராக்டிஸ் பண்ண சர்ச் நம்ம சர்ச்சா தான் இருக்கும் நான் சொல்றேன். ये खामोश को प्रशिक्षण यानी प्रैक्टिस किया हुआ अगर कोई कलीसिया है तो वो हमारा कलीसिया ही होगा, मुझे ऐसा लगता है। ஞாபகம் இருக்கா பத்லாப்பூருக்கு போயிட்டு आपको याद है எல்லாரும் क्या? அமைதியா உட்கார்ந்து ஆண்டோட பிரசன்ஸ்ல அமைதியா உட்கார சொல்லி கொடுத்தோம். आपको याद है कि हम बदलापुर गए थे और वहां पे सब लोग खामोश बैठो करके हमने सिखाया था। கத்தருக்கு காத்திருக்குன்னா அமைதியா உட்காருது. परमेश्वर की बाट जो उसका मतलब ये है कि परमेश्वर यानी वहां पे खामोश बैठे, எல்லாம் அமைதியா உட்காரணும். सभी को खामोश बैठना है। 20 நிமிஷம் அரை மணி நேரம் தினந்தோறும் அமைதியா உட்காரணும். 20 मिनट आधा घंटा हर रोज खामोश बैठना है। 20 மினிமம் 20 மினிட்ஸ் कम से कम 20 मिनट அமைதியா உட்காரணும். खामोश बैठना है। அப்படி உட்கார்ந்தாங்கனால என்ன ஆகுது? உங்களுடைய சரீரம் புது பலன் அடையும். अगर आप ऐसे करोगे, ऐसा बैठोगे तो क्या होगा? तो आपका जो शरीर है नया बल को जो है प्राप्त करेगा। இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசி. और इस वचन को आप वापस वापस पढ़े இந்த வசனத்தின் அடிப்படையில போய் அமைதியா உட்காருங்க. और इस वचन के अनुसार जो है आप खामोश बैठे। ஐ அம் வெயிட்டிங் அப்பான் தி லார்ட். हाँ, मैं परमेश्वर के इंतजार में हूँ கடவுள் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா கேட்க போறேன். और परमेश्वर मुझसे क्या कह रहे हैं बस उसके इंतजार में हूँ। இப்போ சைலண்டா உட்காருது இல்ல. अभी चुपचाप यानी अभी खामोश बैठने की जरूरत नहीं है। இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி நீங்க சைலண்டா உட்காரணும். इसके लिए जो है एक समय आपको निकालना है और आपको खामोश बैठना है। Silence is the God's first language. देखो, खामोश ही जो है परमेश्वर का पहला भाषा है। அமைதியில தான் கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். खामोश रहेंगे तभी आप परमेश्वर की जो वाणी है उसे आप सुन पाओगे। கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீங்க உங்களோட சரீரம் பலன் அடையும். अगर आप परमेश्वर के आवाज को सुनेंगे तो आपका शरीर जो है बल को प्राप्त करेगा। இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். आज यहाँ पे हम समाप्त करेंगे। மீதியான காரியத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். बाकी का जो बचा हुआ चीज है वो अगले हफ्ता हम देखेंगे। எல்லாரும் நன்றி. हम आपके